நான் ஒரு சாதாரண ஆளுங்க. பஸ் கண்டக்டருக்கு முன்னால நான் ஒரு ஆபீஸ் பாய், ஒரு கூலி மேன், ஒரு கார்பெண்டர். அதுக்கப்புறம் தான் நான் பஸ் கண்டக்டர். இப்போ நடிகன், நாளைக்கு என்னமோ எனக்கு தெரியாது. ஏன் இந்த கூலி வேலை, இந்த ஆபீஸ் பாய், இந்த கார்பெண்டர் வேலை, கண்டக்டர் வேலை இதை ஏன் செஞ்சது? இதுக்கு அது என்ன செய்ய வச்சது அப்படிங்கிறதுக்கு எனக்கு சரியா தெரியாது. பட் ஒன்று மட்டும் தெரியும், நான் ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்தவன், ரொம்ப ஏழையா இருந்தவன். ஒருமைன்னா என்னங்கிறது கேட்டில்ல, கண்டில்ல, அனுபவிச்சு நான் பார்த்துட்டே இருந்தவன். அப்போ எனக்கு ஒரு வெறி, நான் எப்படியாவது பணக்காரன் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும். இந்த பணம் தானே இதுக்கெல்லாம் காரணம். நான் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி யாருடைய பாதையிலும் நான் போக விரும்பல. நான் போற இடமெல்லாம் பாதையா மாறணும். யாருடைய நிழலையும் நான் இழைப்பாடி சோம்பேறியாக விரும்ப மாட்டேன். என்னுடைய நிழல்ல சோம்பேறிங்க உருவாகவும் விட மாட்டேன். ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். இந்த ஒழுக்கம் தான் வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசிப்ளின், ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னா நம்ம எந்த காரியத்திலையும் எந்த இதுலயும் நம்ம முன்னேற முடியாது. அந்த ஒழுக்கத்தை நீங்க கடைபிடிச்சிங்க. பயப்படுறது ரெண்டே ஆளுங்களுக்கு தான். ஒண்ணு கடவுள், இன்னொன்னு நல்லவங்க. ஏன்னா நல்லவங்க மனசை நோகடிக்க கூடாது, நல்லவங்களை துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. சிலது பணம் இருந்தா உன்னையே உனக்கு தெரியறதில்லை, பணம் இல்லைன்னா யாருக்கும் நீ தெரியறதில்லை. நாம வளரணும்னு சொன்னா வாழ்க்கையில நம்ம யோசனையை நல்லா வச்சுக்கணும். வாட் யூ திங்க் யூ பிகம். நீ என்ன யோசிக்கிறியோ நீ அதே ஆக. எப்பவுமே ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கு நீங்க கவனம் கொடுங்க. ஒரு கெட்ட சிந்தனைகள், உங்களை வரி பண்ற, உங்களுக்கு சோகத்தில் இருக்கிற சிந்தனைகளை வந்தா அது நல்ல சிந்தனை, ஹாப்பியா சிந்தனை மாற்றிடுங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டுடுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் திங்க் பண்ணுங்க. ஃபியூச்சர் சொன்னா நல்ல விஷயங்கள் திங்க் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பயம், வாழ்க்கையில பயம் இருக்கணும், ஆனா பயமே வாழ்க்கை ஆயிடக்கூடாது. கடன் வாங்குறது தப்பு, கடன் கொடுக்குறது தப்பு, ரெண்டு நிம்மதி இருக்காது. நம்ம வசதிக்கு எவ்வளவு முடியுமோ அதை சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலை. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தத சரித்திரமே கிடையாது. வீடு, வாசல், சொத்து, சுகம் இருக்கிறவ மட்டும் பணக்காரன் இல்ல. யாருக்கு நல்ல தகப்பன் தாய், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களோ அவன் தான் உண்மையான பணக்காரன். சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருவது ரஜினிகாந்த் தாங்க. அவங்க ஆசியாவிலே அதிக சம்பளம் வாங்குற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு பெண் பிச்சை போட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடிகிறதா? சிவாஜி படம் ரிலீஸ் ஆக போற டைம் பெங்களூருக்கு போன ரஜினிகாந்த் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருமா பக்கத்துலன்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நீ வந்த கிரௌட் ரொம்ப ஜாஸ்தியாயிரும், வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நான் ஒரு கசங்கன சட்டை, ஒரு பழைய வேஷ்டி, ஒரு துண்டு போட்டுட்டு வரேன், போயிட்டு வருவோம்னு சொல்லி கோயிலுக்கு போயிருக்காரு. சாமி கும்பிட்டுட்டு ஒரு ஓரமா அங்க உட்கார்ந்துருக்காரு. அப்ப அங்க ஒரு பெண் இவர் யாசகம் கேட்டு, அதாவது பிச்சை கேட்டு தான் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லி இவருக்கு 10 ரூபாய் கொடுத்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் கோவில் உண்டியல்ல 100 ரூபாய் போடுறத பாத்திருக்காங்க. என்ன சார், நான் உங்களுக்கு 10 ரூபாய் போட்டேன், நீங்க 100 ரூபாய் போறீங்க, நீங்க யாரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க குஜராத் பெண்மணி. அப்ப ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு, இல்லம்மா நான் யாருன்னு என்னை உணர்த்துறதுக்கு இந்த சாமி செய்த ஒரு நிகழ்ச்சியான செயலாதான் இதை நான் பாக்குறேன், நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. அப்ப அந்த பெண் திருப்பி அந்த 10 ரூபாயை கேட்கிறப்ப சொல்லியிருக்காரு, இல்ல இது என்கிட்டே இருக்கட்டும், ஒரு ஞாபகார்த்தமா நான் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். Happy birthday Rajni uncle. Stay blessed always with good health and good wealth uncle. ஸோ உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் பழசை மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். சில பேர் பழசை ஈஸியாக மறந்துடுவாங்க.
இப்போது இருக்கிற ப்ரெசண்ட் கண்டிஷனை மட்டும்தான் நான் பணக்காரன்னு எனி டைம் சொல்லிகிட்ருப்பாங்க. பட் நீங்கள் அப்படி இல்லை. என்னதான் க்ரோ ஆனாலும் உங்களோட பழைய இது எல்லாமே ஞாபகத்துக்கு வச்சுட்டு அண்ணன் தான் உங்களை வளர்த்தாங்க. அப்பா அம்மா ஒரு ஸ்டேஜில் அப்பா அம்மா இல்லாத அந்த ஸ்டேஜில் அப்பா அம்மாவோட இது ஸ்தானத்தில் வந்து அண்ணா தான் இருந்து வளர்த்தாங்கன்ட்டு இன்னமும் உங்கள் அண்ணா மேலே அவ்வளோ பாசம் வச்சுட்டு அண்ணாவை வந்து மறக்காமல் அவங்கள வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் நீங்கள் பெங்களூரில் பார்த்துட்டு வருவீங்க அப்படின்ற நியூஸ் எல்லாமே நிறைய நாங்கள் கேட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்து நாங்கள் எல்லாமே நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். இதே மாதிரி எப்போவும் நீடோடி நீண்ட ஆயுளோடு வாழணும் அப்படின்றது தான் எங்களோட எல்லாரோட சந்தோஷம். ஸோ ஒன்ஸ் மோர் அகெயின் ஹாப்பியாக இருங்க, பந்தோஷமாக இருங்க. இதே மாதிரி வருஷம் பர்த்டேஸை வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருங்க. ஹாப்பி பர்த்டே அங்கிள். ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் வர்ற எல்லா மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் ஸ்பீச் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கிளோட பர்த்டே அன்றைக்கி நான் உங்களுக்கு அவங்களோட வாயால் சொல்கிற சில டைலாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மோட்டிவேஷன்ஸ் வீடியோ வந்து எதுக்காக கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் ரொம்ப டிப்ரெஸ்டில் இருப்போம் அண்டு ரொம்பவே வாழ்க்கையை நொந்து நூடல்ஸாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளை வந்து தட்டி கொடுக்குறதுக்கோ யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷனல்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளே வந்து பூஸ்ட் பண்ணி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக. ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய ஃபுல் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த டயலாக் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் மினி வித் மாமா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய். see you. நீங்களுமே ரஜினி அங்கிளுக்கு உங்களோட விஷஸை வந்து கன்வே பண்ணிவிடுங்க.